ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, சென்ற வாரம் யோவான் எழுதிய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1 10 வசனங்களை நீங்களும் நானும் தியானித்தோம். அதில் 9வது வசனத்தை மாத்திரம் யாராவது வாசிப்போம். 29வது வசனம். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். இன்னைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் நீங்களும் நானும் மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழும்ப வேண்டும் என்பதை அறியாமலே இருக்கிறோம். இந்த காரியத்தை தான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த பின்பு 12 முறை காட்சி அளித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அந்த ஸ்லைடில் பார்த்தா 1 12 முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் காட்சி அளித்தார். 13வது முறை என்ன சொல்லியிருக்கிறது? பரிசுத்த பவுலுக்கு அவர் காட்சி அளித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்த ஸ்லைடு போவோம். அதை டைம்லைன் பிரகாரம் போட்டிருக்கேன். இதில் 12 இடங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 40 நாட்களிலே அவர் தரிசனமானார் என்று சொல்லி. இந்த நாளில் 12 பார்க்க முடியலனாலும் அட்லீஸ்ட் 1 or 2 பார்க்க நம்ம முயற்சி செய்வோம். முதலாவதாக வாசிக்க கேட்ட வேத பகுதிக்கு உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதிய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழுந்தபோது முதலாவது யாருக்கு காட்சியளித்தார்? மகதலேனா மரியாளுக்கு காட்சியளித்தார் என்று சொல்லி. அது எங்கே இருக்குது? மார்க் எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம் யாராவது வாசிப்போம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். இங்கே வேதாகமம் தெளிவாக சொல்கிறது, முதல் முறையாக யாருக்கு காட்சியளித்தாரா? மகதலேனா மரியாளுக்கு காட்சியளித்தார். இதே காரியத்தை பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரையில வாசிக்க கேட்போம். கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். பேதுருவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். 8வது வசனத்தை வாசிக்கிறோம். எல்லாருக்கு பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். இங்க 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் அநேக மனிதர்களை குறித்து பரிசுத்த பவுல் எழுதுறாரு. இங்க யாருடைய பெயர் இல்லை? மகதலேனாவின் பெயர் எழுதவில்லை. ஏன் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அவர் பரிசுத்த பவுல் அவருடைய சீஷர்களுக்கு மாத்திரம் காட்சியளித்ததை அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அவர் அதனால தான் மகதலேனா மரியாளை குறித்து அவர் எழுதவில்லை என்று சொல்லி. சரி, இந்த நாளில் அநேகருக்கு பலவிதமான கேள்விகள் இருக்கும். மகதலேனா மரியாள் உடைய காட்சி அளித்ததை குறித்து பலவிதமான கேள்விகள் இருக்கும். அந்த எல்லா கேள்விகளுக்கும் இந்த நாளில் விடயத்தை, ஒரு பதிலை நீங்களும் நானும் கண்டுபிடிக்க போகின்றோம். அது மாத்திரம் இல்லை, பல நாட்களாக நமக்கு கேள்வியே தோன்றாத கேள்வியும் அது என்னங்கிறதையும் பார்க்க போகிறோம் இந்த நாளில். சரி, முதலாவதாக யார் இந்த மகதலேனா மரியாள்? யார் என்று சொல்லி பார்க்கும்போது லூக்கா எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிப்போம். வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எனப்பட்ட மரியாளும். போதும், 7 பிசாசுகளை பிடித்த ஒரு பெண் தான் இந்த மகதலேனா மரியாள். இந்த மகதலேனா மரியாளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எங்கெங்கெல்லாம் ஊழியம் செய்தாரோ அவர்களோடு கூட சென்றார். அடுத்த வசனத்தை வாசிப்போம், 3வது வசனத்தை. ஊசாவின் மனைவியாகிய
யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்றும் அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அநேக ஸ்திரீகள் இருந்தார்கள். அவருடைய ஊழியங்களிலே அவருடைய ஆஸ்திகளினாலே அவருக்கு ஊழியம் செய்து வந்தார்கள் என்று சொல்லி, அந்த ஸ்திரீகளிலே ஒரு ஸ்திரீ தான் யாரு? மகதலேனா மரியாள். அநேக மரியாள் இருந்தபோது இந்த பெண்ணை மகதலேனா மரியாள் என்று சொல்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், இவள் மக்டேல் என்கின்ற ஒரு பட்டணத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாக இருந்தபடினாலே அவளுடைய ஊரின் பெயரை வைத்து மகதலேனா மரியாள் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் இந்த மக்டேல் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், கப்பர்நகமுக்கும் திபேரியாவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய பகுதிகளிலே கலிலேயாவினுடைய கடற்கரையிலே இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். அதை ஒரு ஸ்லைடில் பார்ப்போம். அடுத்த ஸ்லைடு, அதுக்கு அடுத்த ஸ்லைடு போயிடும். இப்படிப்பட்ட ஒரு பட்டணம். இந்த பட்டணத்தில் எத்தனை பேர் இருந்தாங்களாம்? 40,000 யூதர்கள் அந்த இடத்துல வாழ்ந்து வந்தார்கள். அது மாத்திரம் இல்லை, அந்த இடத்துல இந்த துறைமுகத்தில் 200க்கும் மேற்பட்ட போட் அந்த இடத்துல இருந்தது. அது ஒரு வர்த்தகம் நிறைந்த ஒரு பட்டணமாக இருந்தது. அந்த இடத்திலிருந்து அநேக பொருட்கள் வியாபாரம் செய்வதற்காக அநேக மனிதர்கள் வந்து போகிற ஒரு பட்டணமாக இருந்தது. அந்த பட்டணத்திலே வாழ்ந்த பெண் தான் யாரு? மகதலேனா மரியாள். இந்த மகதலேனா மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட எங்கெங்கெல்லாம் சென்றார். ஏன் என்று சொன்னால், அவளுக்காக இருந்த பிரச்சனையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்வை கொடுத்தபடினாலே அவன் என்ன செய்கிறா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட செல்கிறார். எந்தெந்த இடத்துலலாம் இருந்தான்னா, சிலுவையிலே அறையும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அருகாமையில் இருந்தார். ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். இயேசுவின் சிலுவை அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அவருடைய மரணத்தின் போது சீஷர்கள் எல்லாம் பயந்து விட்டு விட்டு போனாங்க. ஆனால் இந்த மகதலேனா மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தருகிலே அமர்ந்திருந்து அந்த காரியங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள். அது மாத்திரம் இல்லை, மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 60-61 வாசிப்போம். தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலிலே ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். அங்கே மக்தலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலிருந்து எடுத்து அவரை அடக்கம் செய்கிறார்கள். அப்போதும் அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கா? அங்கே நின்று கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டே தான் இருக்கிறான். எல்லா சீஷர்களும் பயந்து போன போதும் இவ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக அந்த இடத்திலே நின்று கொண்டிருந்தார். அதை தான் நம்ம வாசித்தோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், அதிக இருட்டோடு கூட, இதான் முதல் லேடி, அதிக இருட்டோடு கூட எங்கே போனாலாம்? கல்லறைக்கு போனால். மற்ற ஸ்திரீகள்லாம் அதுக்கப்புறம் வந்தாங்க. இவ அதிக இருட்டோடு கூட கல்லறைக்கு சென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி போகிறா. அப்போ என்ன நடந்தது என்று சொன்னால், அங்கே கல்லறை என்ன இருந்துச்சு? திறக்கப்பட்டது. அதிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சடலம் இல்லை என்பதை பார்த்துவிட்டு அவள் என்ன செய்கிறா? வேகமாக போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களுக்கு அறிவிக்கிறாள். அப்போது யோவான் முதலாவது வருகிறார், அதன் பின்பு பேதுரு வருகிறார். இருவரும் பார்த்து விட்டு அவர்கள் சொல்கிறாங்க இல்லைன்னு சொல்லிட்டு இந்த 2 சீஷர்கள் என்ன செய்கிறாங்க? திரும்பி போய்விடுகிறார்கள். ஆனால் இந்த மகதலேனா மரியாள் அதே இடத்திலிருந்து அழுது கொண்டே இருக்கிறாள். அப்போ அவள் பார்க்குறா. யாரை பார்க்குறா? தூதர்களை பார்க்கிறா. ஒரு தூதன் தலைமாட்டிலும் ஒரு தூதன் எங்கே இருக்கான்? கால் மாட்டிலும் நின்று கொண்டிருக்கிறான். அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்போம், வாசிப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். இரண்டு தூதர்கள் அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஏன் அழுகிறாய் என்றார்கள். முதல் நாள் ராத்திரி தான் வைக்கும்போது இவன் என்ன செஞ்சா? அந்த இடத்த பார்த்துருந்தா. இப்போ அந்த இடத்துல யார் இல்லை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் இல்லை. அங்கே பார்க்கறத யாரை பார்க்குறா?
தூதர்களை பார்க்குறா. ஆனால் தூதர்களிடத்துலையும் இவ சொல்கிறா, அவன் என்ன நம்புறா? சடலத்தை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல முறை சொல்லியிருக்கிறாரு, நான் உயிரோடு கூட எழுவேன் 3ஆம் நாள். சீஷர்கள் மறந்து விட்டார்கள், இந்த மரியாளும் மறந்து விட்டாள். அவள் சொல்கிறது என்னது? யாரோ சடலத்தை எடுத்து கொண்டு போய் விட்டார்கள். அதில் அவள் உறுதியாக இருக்கிறா, யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. தேவ தூதர்களை பார்க்கும்போதும் அவங்க கிட்ட கேட்கல, எங்கே என்ன ஆச்சுன்னு கேட்கல. அவள் சொல்கிற யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு. திரும்பி பார்த்தா யார் இருக்கா? வாசிங்க அந்த வசனத்தை. இயேசு என்று அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட பயணித்தவள், அவரோடு கூட அநேக இடங்களிலே அவர் எங்கெங்கெல்லாம் ஊழியம் செஞ்சாரோ அவரோடு கூட சென்று கொண்டிருந்த அந்த பெண் இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ள முடியவில்லை, அறிந்து கொள்ள முடியவில்லை. அதற்கு காரணம் என்ன? நம்பல. அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுவார் என்று சொல்லி நம்பல. ஆனால் இப்போ யாரை பார்க்குறா? இயேசு கிறிஸ்துவை தான் பார்க்குறா. ஆனால் என்ன செய்கிறா? இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியவில்லை. அநேகர் அநேக விதமான விளக்கங்களை சொல்லுவாங்க. ஏன்னா உயிர்த்தெழுதலினுடைய பாடி நம்ம சீக்கிரத்தில் ரெகக்னைஸ் பண்ண முடியாது. ஒரு சீஷர்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போகிறாரு. போகும்போதும் அவர்கள் என்ன செய்ய முடியல? இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா இந்த ரிசரக்டட் பாடி குளோரிஃபைடு பாடியாக இருக்கும்னு. அப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை வாசிக்க கேட்போம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய், மறுரூப மலையின் மீது போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். யார் யார் காணப்பட்டாங்க? மோசேயும் ஏலியாவும். தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். இப்ப இந்த பேதுரு யாரை பார்த்ததே இல்லை, மோசையை பார்த்ததே இல்லை. எப்படி இருப்பாருன்னு தெரியாது. அட்லீஸ்ட் நம்மளாவது சொல்ல முடியும், ஏன்னா 10 கமாண்ட்மெண்ட் பார்த்துருக்குறோம், இப்படி தான் இருப்பாருன்னு நமக்கு தெரியும். ஆனால் இவர் பார்த்ததே இல்லை. ஆனால் என்ன செய்கிறாரு இவர்? யாருன்னு? மோசேன்னு சொல்கிறாரு. எலியாவை பார்த்தாரா? பார்க்கவே இல்லை. ஆனால் அவர் கரெக்டாக சொல்கிறார், இவர் எலியா, இது இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறாரு. அப்போ மறுரூபம் ஆனாலும் பேதுரு அழகாக கண்டுகொள்கிறார். ஆனால் இந்த மரியாளும் எம்மாவூர் சீஷர்களும் அவரை அறிந்து கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன என்று சொன்னால், அவர்கள் அவருடைய உயிர்த்தெழுதலை நம்பவே இல்லை. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க இது உயிர்த்தெழுதல் சாத்தியமே இல்லை. அநேக நேரங்களில் நீங்களும் நானும் நம்முடைய விசுவாசம் இப்படி தான் இருக்குது. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு காரியத்தை நினச்சிருக்கோம், அதுதான் கரெக்ட் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அவருடைய விசுவாசம் அவள் எப்படி பார்க்கலாம் என்று சொன்னால், அவள் ஃபெய்த் மூலம் பார்க்கவே இல்லை. அவளுக்கு இருந்தது அன்பு இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது அளவு கடந்த அன்பு இருந்தது. ஆகையினால தான் மரிக்கிற இடத்துல இருந்தா, அந்த இடத்துல கல்லறையில் வைக்கும்போது இருந்தா, அதிகாலையிலே இருட்டோடு கூட போனா, அவள் இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பு இருந்தது. ஆனால் என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. என்ன விசுவாசம்? அவர் சொன்ன வார்த்தைகளிலே விசுவாசம் இல்லை. இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நீங்களும் நானும் விசுவாசிக்காம தான் இருக்கிறோம். கர்த்தர் அதிசயங்களை செய்வார் என்று சொன்னால் அதிசயங்களை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய முடியும். அதை நீங்களும் நானும் நம்பும்போது தான் கர்த்தர் அந்த அதிசயத்தை செய்ய முடியும். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில்
அதிசயங்களை காண முடியாதபடிக்கு, கர்த்தருடைய கிரியைகளை நீங்களும் நானும் காண முடியாதபடிக்கு தடையாக இருக்கக்கூடிய காரியம் என்னென்னா, கர்த்தர் வல்லமையுள்ள கர்த்தர் இல்லை என்பதல்ல, அவருடைய வார்த்தையை, அவருடைய மகத்துவத்தை நீங்களும் நானும் நம்பாமல் இருப்பது தான். நீங்களும் நானும் அவரை நம்பும்போது அவருடைய கிரியை வெளிப்படும். இந்த மரியாள் அதை நம்பவில்லை. இந்த எம்மாவூர் சீஷர்களும் அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை அவர்கள் நம்பாத காரணத்தினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டும் அவர்கள் காணாதவர்களைப் போல இருந்தார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு விசுவாசம் இல்லை. உயிர்த்தெழுதலின் மீது அவர்களுக்கு விசுவாசம் இல்லை. நீங்களும் நானும் ஒரு நாளிலே உயிர்த்தெழப் போகிறோம் என்கின்ற விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் இந்த நாட்களிலே வேண்டும். அது எவ்வளவு நாளாக இருந்தாலும் சரி, நம்முடைய பாடி அப்படி டீகம்போஸ் ஆகி நம்முடைய எலும்புகள் எல்லாம் மண்ணோடு கூட போனாலும் மீண்டுமாக கர்த்தராலே உங்களையும் என்னையும் உயிரோடு கூட எழுப்ப முடியும் என்பதை நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தில் நீங்களும் நானும் குறைவாக இருப்போமே ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தாலும் நம்ம என்ன சொல்லிடுவோம்? அவரை என்ன சொல்லிடுவோம்? யாருன்னு சொல்லிடுவோம்? தோட்டக்காரன் சொல்லிடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பார்க்குறாரு. இந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க? தோட்டக்காரன் என்று சொல்கிறார்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தான் வந்திருக்கணும்? தோட்டக்காரனை போல தான் வந்திருக்கணும்ல. தோட்டக்காரனை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து மரியாளை சந்திக்கிறார். சரி, இப்போ ஒரு கேள்வி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மெய்ப்பன் என்று சொல்லி யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு மெய்ப்பனை போல வந்திருக்கலாம் இல்லையா? அல்லது யூத ராஜசிங்கம் என்று சொல்கிறார், யூத ராஜசிங்கமாக வந்திருக்கலாம். அல்லது ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமையுள்ள தேவனாக காட்சியளித்திருக்கலாமே. ஏன் தோட்டக்காரனாக மரியாளுக்கு காட்சியளித்தார்? அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஏன் தோட்டக்காரனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாளுக்கு காட்சியளித்தார்? சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்கே சிலுவையில் அறைந்தாங்க? யோவான் எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிப்போம். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். போதும். எங்க வந்தாரா? கபாலஸ்தலம். எபிரேய பாஷையில் என்னது? கொல்கதா. அதை தான் லத்தீன் பாஷையில் சொல்லுகிறாங்க கால்வரி. கால்வரி, அதை தமிழில் என்ன சொல்கிறோம்? கல்வாரி என்று சொல்லுகிறோம். இப்போ இந்த கல்வாரியின் இடத்துல அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். இப்போ ஒரு கேள்வி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கொல்கதாவிலே சிலுவையில் அறையப்பட்டார்ல, அதுக்கு பக்கத்தில் ஒரு தோட்டம் இருந்ததுன்னு நம்புறவங்க எத்தனை பேர்? கைகளை தூக்கும். பக்கத்தில். சரி, கல்வாரியில் சிலுவையில் அரைஞ்சாங்க இல்லையா, அந்த இடமே ஒரு தோட்டம் என்று சொல்லுகிறவங்க எத்தனை பேர்? கைகளை தூக்குங்க. பக்கத்தில் தோட்டம் இருந்துச்சுன்னு சொன்னவங்க சில பேர் தூக்கிட்டீங்க. அந்த இடமே தோட்டத்தில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறவங்க? சரி, நீ என்ன வேணாலும் கேளு, நான் கையவே தூக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்க மாட்டாங்க, கேட்டாலும் தூக்க மாட்டாங்க. சரி, ஒரு வசனத்தை வாசிப்போமா? யோவான் எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41. சரி, அவர் சிலுவையில் யோவான் எழுதிய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 41வது வசனம். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும், சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும், அந்த தோட்டத்தில் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. அப்ப கல்லறை எங்க இருந்துச்சு? தோட்டத்தில் இருந்துச்சு. அப்ப அந்த இடம் கொல்கதா எங்க இருந்துச்சு? ஆங்கிலத்தில் வாசிப்போம், அப்பதான் கரெக்டா தெரியும். அப்ப அந்த இடமே எங்க தான் இருந்துச்சு? தோட்டத்தில் தான் இருந்துச்சு. அந்த இடமே எங்க இருந்துச்சு? தோட்டத்தில் இருந்தது.
சரி, பொதுவாக ரோமர்கள் கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டை 3 விதமான காரியங்களில் கொடுப்பாங்க. ஒன்று, அவங்க என்ன செய்வாங்கன்னா, மிருகங்களை இந்த தியேட்டர்ஸில் கொண்டு போயிட்டு மிருகங்களை வைத்து கொலை செய்வார்கள். அதை எல்லாரும் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பலசாலியாக இருந்தால் அவர்களை கிளாடியேட்டர் மாதிரி மாற்றி சண்டை போட சொல்லி கொலை செய்வார்கள். 3வது கேபிட்டல் பனிஷ்மெண்ட் தான் இந்த சிலுவையில் அறைய வேண்டும் என்பது. இது யாருக்கு அறைவார்கள் என்று சொன்னால், ரோம அரசாங்கத்திற்கு விரோதமாக கலகம் செய்கிறவர்கள் அல்லது ரோமர்களுடைய அரசாங்கத்திற்கு சொந்தமான பொருள்களுக்கு பாதகம் செய்கிற மனிதர்களை சிலுவையிலே அறைவார்கள். இப்போ இந்த 2 கல்வர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க யார் வீட்லேயும் போய் திருடல. அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, ரோமர்களுடைய பொருள்களுக்கு, அவர்களுடைய அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய பொருள்களை அவர்கள் ஏதாவது ஒரு பாதகம் செய்திருக்கக்கூடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுடைய அரசாங்கத்திற்கு விரோதமாக நான் ராஜா என்று சொன்னார் என்பதற்காக அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இப்போ அவங்க எங்கே அறைவாங்கன்னா, சந்திகளிலே, சந்தி என்று சொன்னால் 2 ரோடு வந்து ஒரு ரோடாக வருகிறது, இருவழி சந்தி என்பார்கள். 3-way ஜங்ஷன். 2 பாதைகள் வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணி அங்கேருந்து ஒரு பாதை போகும் இல்லையா, அதுதான் சந்தி என்பது. அப்படி அந்த இடத்துல 3-way ஜங்ஷனில் தான் சிலுவையிலே அறைந்தார்கள். இந்த கேல்வரி தோட்டம் இருக்கக்கூடிய இடம் 2 பாதைகள் வருகிறது. பாதைகளையும் ஒரே இடத்தில் சேர்க்கக்கூடிய இடம்தான் இந்த இடம். அந்த இடம் சேர்ந்து அங்கேருந்து எங்கே வருது, எருசலேமுக்கு வரக்கூடிய பாதை. அந்த இடத்துல அவர்கள் அறைவார்கள். ஏனென்று சொன்னால், அந்த இடத்துல மனிதர்கள் வரும்போது பார்ப்பாங்க, ரோம அரசாங்கத்திற்கு விரோதமாக குற்றம் செய்தால் இப்படிப்பட்ட கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வரும் என்று சொல்லி. ஆனால் பிலாத்துவின் அரண்மனைக்கு பக்கம், பிலாத்துவின் அரண்மனை எந்த கேட்டுக்கு பக்கத்தில் இருந்துச்சு, சிங்க வாசலுக்கு அருகாமையில் இருந்தது. அங்கேயும் ஒரு 3-way ஜங்ஷன் இருந்துச்சு, மீட் பண்ணக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துலையும் என்ன இருந்துச்சு, 3-way ஜங்ஷன் இருந்துச்சு. அந்த இடத்துலையும் என்ன செஞ்சுருக்கலாம், சிலுவையிலே அறைந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் முன்குறித்திருந்தார், எங்கே தான் அறையணும், கொல்கதாவில் தான் அறைய வேண்டும். ஏனென்று சொன்னால் அங்கே தான் என்ன இருந்துச்சு, தோட்டம் இருந்தது. அப்போ தோற்றத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறைய வேண்டும் என்பது கர்த்தர் நியமித்தபடினாலே அந்த நியமம் நிறைவேறும் வண்ணமாக பிலாத்துவினுடைய மனதை மாற்றுகிறார். மாற்றிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய 3-way ஜங்ஷனில் அறையில், ரொம்ப தூரம் சிட்டிக்கு வெளியில் இருக்கக்கூடிய 3-way ஜங்ஷனில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறார்கள். ஏனென்று சொன்னால் அந்த இடத்துல என்ன இருக்கணும், தோட்டம் இருக்க வேண்டும். இப்போ இந்த தோட்டம் என்பது மிகவும் முக்கியமான காரியம். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்கிறாரு, தோட்டக்காரனை போல வந்து காட்டுகிறாராம். வேதாகமத்தில் 3 முக்கியமான தோட்டங்கள் இருக்கு. என்னென்ன தோட்டம், ஏதேன் தோட்டம், அடுத்தது கெத்செமனே தோட்டம், 3வது இந்த கல்வாரியின் தோட்டம். இந்த தோட்டம், இந்த 3 தோட்டங்கள். இப்போ கெத்செமனே தோட்டத்தை இப்போ குறித்து நம்ம பார்த்துருக்கோம். அங்கே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதன்முறையாக இரத்தத்தை வேர்வையாக சிந்தினார். 7 times ஸ்ப்ரிங்கிள் பண்ணதில் ஃபர்ஸ்ட் இடம் என்று சொல்லி அதை விட்டுருவோம். இப்போ 2 இடத்து வருவோம். ஏதேன் தோட்டமும் இந்த கொல்கதா என்கின்ற இடத்தினுடைய தோட்டத்தையும் குறித்து பார்ப்போம். ஏதேன் தோட்டத்துக்கு வருவோம். 6 நாட்களை எல்லா காரியங்களையும் படைத்து விட்டு 7வது நாள் என்ன செஞ்சாராம், ஓய்ந்திருந்தார். அதுக்கப்புறம் என்ன படைத்தார், 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். என்ன உண்டாக்கினாரா, ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார். தமிழ்ல போட்டாங்க, என்னன்னு போட்டாங்க, உண்டாக்கினார் என்று சொல்லி. ஆனா ஆங்கிலத்தில் வாசிப்போம் அதே வசனத்தை. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். Now the Lord God had planted a garden. என்ன செஞ்சாரா, planted a garden. அவர் என்ன செஞ்சாரு, நாட்டினார். கரெக்டா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தா என்ன எழுதியிருக்கணும், தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் தோட்டத்தை நாட்டினார், தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே
வைத்தார். அப்போ நாட்டினார் தான் சொல்லியிருக்கணும், உண்டாக்கினார், கிரியேட்டட் கிடையாது. அதுக்கு பேர் என்னன்னா நாட்டினார். அதை ஹெப்ரேய பாஷையில் வெயிட்டா என்று சொல்கிறார்கள். அது நாட்டினார் என்று சொல்லி. இப்போ இந்த நாட்டினார் என்பது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வேதாகமத்தில். திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 20வது வசனம் எடுப்போம். நாட்டினான். என்ன செய்கிறாரு நோவா? என்ன செய்கிறாரு? இப்போ பேழையிலிருந்து வெளியே வந்தவொன்னா செஞ்ச காரியம் என்னது? திராட்சை தோட்டத்தை நாட்டினார். அந்த இடத்துல கொடுத்த எபிரேய வேர்டும் இந்த இடத்துல ஏதேன் இடத்துல சொன்ன வேர்டும் ஒரே வேர்டு, நாட்டினார் என்று சொல்லி. அதே போல் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் ஆபிரகாம் பேர்சேபாயில் ஒரு தோட்டத்தை உண்டாக்கின்னு போட்டாங்க. அந்த இடத்துல என்ன தான் போட்டிருக்கணும்? நாட்டினார் என்று சொல்லி போட்டிருக்கணும். கர்த்தர் என்ன செய்கிறாரு? முதல்ல ஒரு தோட்டத்தை நாட்டுறாரு. அந்த இடத்துல என்ன கொண்டு வந்து வச்சாரு? மனுஷனை கொண்டு வந்தார். மனுஷனையா ஆதாம் ஏவாளையா? மனுஷன். சரி, 3 எபிரேய பதங்களை நான் இன்னைக்கு சொல்லி 3 இஷ், ISH, இஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனுஷன் அர்த்தம். இஷ், இஷா, உஷா இல்லை, லிசா இல்லை. நம்ம திருச்சபையில் 2 பேரும் இருக்கு, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஈஷா அப்படின்னா என்னது? மனுஷின்னு அர்த்தம். இந்த 2 சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் அதாமே. அதை தான் ஆங்கிலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? ஆடம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதாமேன்னு எங்கெங்கெல்லாம் மனுஷன் சொல்லியிருக்கோ, மனுஷன் சொன்னால் அது யார் 2 பேர்த்தையும் சேர்த்தது? ஆதாமையும் ஏவாளையும் சேர்த்தது தான் மனுஷன். மனுஷன் சந்திரலோகத்துக்கு சென்றான், மூணுக்கு சென்றான் அப்படின்னா சுனிதா வில்லியம்ஸ் போவே இல்லையா? மனுஷன் தான் போனானா? அப்போ அந்த மனுஷன் என்பது இருவரையும் சேர்த்து சொல்லக்கூடிய எபிரேய பதம். இன்றைக்கி நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். மனிதன் முதலாக சந்திர லோகத்தில் இறங்கினான் என்று சொல்லும். மனுஷன் தான் போனான்னு பெண்களும் போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஆதாம் ஏவாள் 2 பேரையும் சேர்ந்தது தான் அந்த மனுஷனை அங்கே கொண்டு போய் வைக்கிறாரு. வச்சுட்டு தான் என்ன சொல்கிறாரு? இந்த இடத்த ஒரு வேலை கொடுக்குறாரு. என்ன வேலை கொடுக்குறாரு? வாசிப்போம் 10வது வசனம். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. போதும், நம்ம அநேக நேரங்களில் சொல்லி பழகிட்டோம். ஏதேன்னு என்னதான்? தோட்டம்னு சொல்லிட்டோம். ஆனால் ஏதேன் என்பது ஒரு இடம், தோட்டம் என்பது ஒரு இடத்துல, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டம். நம்ம என்ன சொல்லிட்டோம்? ஏதேன் தோட்டம், ஏதேன் தோட்டம்னு. அதனால தான் ஏதேனிலிருந்து நதிகள் வந்து எங்கே வந்துச்சான்? தோட்டத்துக்குள்ளாக வந்தது. அப்போ தோட்டம். இப்போ ஸ்டாக்ஹோம்ங்கிற இடத்துல நம்ம இந்த இடத்துல சர்ச் இருக்குது. அப்போ இந்த ஏதேன் என்கின்ற இடத்துல ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தை யார் நட்டா? கர்த்தர் நாட்டினார். அந்த இடத்துல யாரை கொண்டு வந்து வச்சாரு? மனுஷனை கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு வேலையை கொடுக்குறாரு. என்ன வேலை கொடுக்குறாரு? வாசிங்க அந்த வசனத்தை. என்ன வசனம்? 2 வேலை கொடுக்குறாரு. என்ன செய்யணுமா? காக்க வேண்டும். அப்ப முதல் தோட்டக்காரன் யாரு? கர்த்தர் நட்டார். ஆனா பண்படுத்தவும் பாதுகாத்து கொள்ளுகிறவன் தான் யாரு? தோட்டக்காரன். அப்ப முதல் தோட்டக்காரன் யாரு? ஆதாம். அப்ப ஆதாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா தோட்டக்காரனாக இருக்க வேண்டும். அந்த முதல் தோட்டக்காரன் தோட்டத்தில் என்ன ஆயிட்டான்? விழுந்து போயிட்டான், ஃபெயில் ஆயிட்டான். ஆகையினாலே இந்த கொல்கொதா தோட்டத்தில் 2வது ஆதாம் என்ன செய்கிறாரு? சத்துருவானவனை ஜெயிக்கிறார். அதனால தான் அவர் தோட்டக்காரனாக காட்சி அளிக்கிறார். 2 வேலை கொடுத்தார். என்ன செய்யணும்? காக்க வேண்டும், பண்படுத்த வேண்டும். காக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வேலையை ஆதாம் செய்யலை. நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் இருந்துச்சு. காட்டு மிருகம் என்னது? சர்ப்பம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் காட்டு மிருகங்களிலே சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. அப்போ அந்த காட்டு மிருகம் எங்கே தான் இருந்திருக்கணும்?
காட்டில் இருந்திருக்கணும். ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்திருக்க கூடாது. அதை காக்க வேண்டியவன் காக்க தவறியபடினாலே அந்த சத்ருவானவன் வந்து யார்கிட்ட பேசினா? ஆதாம்கிட்ட பேசினானா ஏவாள்கிட்ட பேசினானா? ஏவாள்கிட்ட. என்னன்னு பேசினா? நாங்கள் ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் யாரை நோக்கி? ஸ்திரீயை நோக்கி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கொல்கதா தோட்டத்தில் வந்து என்னதான் சொன்னாரு? ஸ்திரீயேன்னு சொல்றாரு. யாரை பார்த்து? உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது யாரு? அந்த 11 சீஷர்கள். அவர்களை தான் போய் முதல்ல பார்த்துருக்கணும். ஆனால் கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரை போய் முதல்ல பார்க்குறாரு? முதல்ல சர்ப்பம் யாரை பார்த்தான்? ஏவாளை பார்த்து என்ன சொன்னா? ஸ்திரீயேன்னா. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து ஸ்திரீயேன்னு சொல்கிறார். இது வரைக்கும் மரியாதை எப்படி தான் கூப்பிட்டுட்டு இருந்தார்? மரியாள்னு கூப்பிட்டுருந்தார். இப்போ உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், பேர் சொன்னால் யூடியூப்பில் வந்துடும். உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். நாளைக்கு வந்து உங்களை சிஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டா என்ன செய்யும்? நீங்கள் யாரையோ கூப்பிடுறாரு அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பர்பஸாக வந்து சொல்கிறாரு ஸ்திரீயே. அந்த அம்மாவுக்கு புரியலை. அந்த அம்மா சொன்னால் யாரையோ கூப்பிட்றாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? மரியாளேன்னு கூப்பிட்ட உடனே இந்த அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சு? புரிஞ்சிருச்சு. என்ன சொல்கிறா? ரபுனிங்கிறா. அப்போயும் அவளுக்கு விசுவாசம் என்னதான் இருந்துச்சு? ரபுனின்னு தான் இருந்துச்சு. மாஸ்டர், நல்ல போதகரே என்று சொல்லி. யாரா பார்த்துருக்கணும்? கர்த்தராக பார்த்துருக்க வேண்டிய மரியாள் யாராக தான் பார்க்குறா? ஒரு போதகராக தான் பார்க்குறா, பாஸ்டராக தான் பார்க்குறா. யாரா பார்க்கணும்? கர்த்தராக பார்க்க வேண்டிய வர மரியாள் என்ன செய்கிறா? பார்த்து போதகரேன்னு சொல்கிறா. அப்பையும் அவளுக்கு விசுவாசம் இல்லை. முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக மகதலேனா மரியாளை சந்தித்தார்னா, சர்ப்பமானது முதலாவது ஏவாளை பார்த்து தான் வஞ்சித்தது. அதை மாற்றும் வண்ணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகதலேனா மரியாளை பார்த்து சொல்றாரு, நீ என்ன செய்ய? நீ போய் யார்கிட்ட போய் சொல்லு? என்னுடைய சகோதரர்களிடத்துல போய் சொல்லு, இந்த நற்செய்தி, நான் உயிரோடு கூட எழுந்தேன் என்று சொல்லி. எப்படி சர்ப்பம் அந்த ஸ்திரீயின் இடத்தின் மூலமாக மனித குலத்தை வஞ்சித்ததோ, அதே நான் ரிவர்ஸ் பண்ணுறேன். அதே ஸ்திரீகளை கொண்டு நான் என்னுடைய சகோதரர்களுக்கு சொல்கிறேன், நான் உயிரோடு கூட எழுந்தேன். முதல் தோட்டத்திலே, ஏதேன் தோட்டத்திலே மனிதன் விழுந்து போனான். இங்கே 2வது ஆதாம் உயிரோடு கூட எழுந்து மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயிக்கிறார். அவர் சொல்கிறாரு, ஸ்திரீயே, நான் உயிரோடு கூட எழுந்திருக்கிறேன். நீ போய் என் சகோதரிடத்தில் சொல்லு, நான் உயிரோடு கூட எழுந்தேன், பிதாவின் இடத்திற்கு செல்லப் போகிறேன், திரும்பி வந்து உங்களை சந்திப்பேன் என்று சொல்லி. நீங்களும் நானும் அந்த விசுவாச வாழ்க்கையிலே நீங்களும் நானும் வாழ வேண்டும். முதலாவதாக பார்த்தோம், முதல் தோட்டம் என்ன தோட்டம்? ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டத்தில் யார் தோட்டக்காரன்? ஆதாம். 2வதாக தோட்டம், ஒரு தோட்டம். எங்கே மனித குலம் விழுந்ததோ அந்த தோட்டம் ஏதேன் தோட்டம். எங்கே மனித குலம் மீண்டுமாக தன்னுடைய அத்தாரிட்டியை எடுத்ததோ அது எந்த தோட்டம்? கொல்கோதா என்கின்ற அந்த தோட்டம். அந்த தோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார், சத்துருவானவனை ஜெயித்தார். அதன் மூலமாக தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்றார், நான் உயிரோடு கூட எழுந்தேன், நான் உங்களை வந்து சந்திப்பேன் என்று சொல்லி. இப்போ 3வது தோட்டக்காரன் யாரு? 2 தோட்டக்காரன் பார்த்துட்டோம். ஒரு தோட்டக்காரன் யாரு? ஆதாம். 2வது ஆதாம் யாரு? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிப்போம். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். பிந்தின ஆதாம் என்ன செய்றாரு? உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். அதுதான் ரோமர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 12 17 வரையில வாசிப்போம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும்
பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் ஆதாமினாலே பாவமும் பாவத்தின் மூலமாக மரணமும் வந்தது. எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. 17 வாசித்துருவோம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதல்னாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம் அல்லவா? மனிதன் விழுந்து போனான். அதே மனிதனை கர்த்தர் மனிதனாக பிறந்து அதே தோட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்துருவானவனை மேற்கொண்டு ஜெயத்தை உங்களுக்கும் எனக்கும் கட்டளையிட்டிருக்கிறார். 2 தோட்டக்காரனை பார்த்தோம். யார் யாரு? ஆதாமும் ஏசப்பாவும். 3வது தோட்டக்காரன் யாரு? நீங்களும் நானும். அதை தான் லூக்கா எழுதிய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6லிருந்து 9 வசனங்களை வாசிப்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6வதிலிருந்து. அப்பொழுது அவர் ஒரு ஓமையையும் சொன்னார். இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. போதும். எந்த தோட்டம்? திராட்சை தோட்டத்தில் என்னதான் இருக்கணும்? திராட்சை செடி தான் இருக்கணும். இதை எங்க என்னத்தை நட்டினாரு? அத்தி மரத்தை நட்டார். திராட்சை தோட்டம் யூதர்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. புறஜாதியாராகிய நீங்களும் நானும் அத்திமரமாக அதற்குள்ளாக நாட்டப்பட்டிருக்கிறோம். அதுல கர்த்தர் என்ன செய்யறாராம்? கனிகளை தேடுகிறார். தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷம் ஓனர் கர்த்தர் வந்து அந்த தோட்டக்காரனாகிய உங்களையும் என்னையும் நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். எத்தனை வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு? 3 வருஷம். 3 வருஷம். ஏங்க 3 வருஷம் வெயிட் பண்ணோம்னா, யூதர்களுக்குள்ளே ஒரு நியமம் இருந்தது. லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 23, 24, 25 சீக்கிரமா வாசித்து. நீங்கள் அந்த தேசத்தில் வந்து புசிக்கத்தக்க கனிகளை தருகிற கானான் தேசத்திலே நீங்கள் வந்து கனிகளை தருகிற பலவித மரங்களை நாட்டின பின்பு அவைகளின் கனிகளை விருத்த சேதனம் இல்லாதவைகள் என்று எண்ணுவீர்களாக. 3 வருஷம் அது புசிக்கப்படாமல் விருத்த சேதனம் இல்லாததாய் உங்களுக்கு எண்ணப்பட வேண்டும். ஒரு நிமிஷம். 3 வருஷம் அதுல இருந்து வரக்கூடிய கனிகளை புசிக்க வேண்டாம். அது அப்படி தரையில விழுந்து அது உரமாக மாறட்டும். இந்த 3 வருஷம் கழிச்சு வாசிப்போம். தொடர்ந்து. பின்பு 4ஆம் வருஷத்திலே அவைகளின் கனிகள் எல்லாம் கர்த்தருக்கு துதி செலுத்துவதற்கு ஏற்ற பரிசுத்தமா இருக்கும். 4வது வருஷத்துல வரக்கூடிய கனிகளை என்ன செய்யணுமா? கர்த்தருக்காக நீங்கள் செலுத்த வேண்டும். 5ஆம் வருஷத்திலே அவைகளின் கனிகளை புசிக்கலாம். அதை நீங்க புசிக்கலாம். இப்போ 3 வருஷத்தை என்ன செய்யணும்? விட்டுறணும். 4வது வருஷத்தை யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொடுக்கணும். 5வது வருஷத்திலிருந்து நம்ம புசிக்கலாம். இப்போ இந்த 3 வருடம் என்பது கிருபையின் காலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிருபையின் காலத்திலையும் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? கனி கொடுக்கணும். அந்த கனி நிலத்தில் விழுந்து அது உரமாக மாற்றப்பட வேண்டும். அப்போ இந்த 3 வருஷத்தில் கனி கொடுக்கலன்னு தான் அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் யாரை வந்து கேட்குறாரு? தோட்டக்காரனை பார்த்து கேட்குறாரு, ஒன்றுமே கொடுக்கலையப்பா, இதை என்ன செய்யலாம்? வெட்டி போடு. அப்போ தோட்டக்காரன் என்ன சொல்றாரு பார்ப்போம். அதற்கு அவன், ஐயா, இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். வெட்டி அக்னியிலே போடலாம் என்று சொன்னான். அப்ப நீங்களும் நானும் கிருபையின் காலத்தில் இருக்கக்கூடிய நீங்களும் நானும் கனி கொடுக்கிற ஜீவியத்தை நீங்களும் நானும் வாழ வேண்டும். இல்லாமல் நீங்களும் நானும் கனி கொடுக்காத ஒரு ஜீவியத்தை வந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், இருந்தோம் என்று சொல்லி போவதற்காக உங்களையும் என்னையும் இந்த திராட்சை தோட்டத்திலே நடப்படவில்லை. உங்களையும் என்னையும் இந்த தேசத்தில் கொண்டு வந்திருக்கிறாருன்னா இந்த தேசத்திற்காக அட்லீஸ்ட் என்ன செய்யணும்?
ஜெபமாவது செய்யணும். ஒன்றும் செய்யலைன்னா என்ன செய்யணும்? ஜெபமாவது செய்யணும். நீங்களும் நானும் திறப்பின் வாசலில் நின்று நீங்களும் நானும் ஜெபம் பண்ணணும். தேசத்தை மாற்ற முடியாது, நம்ம ஆளுகை செய்ய முடியாது. அட்லீஸ்ட் நீங்களும் நானும் என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். அதனால தான் ஆபிரகாம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் சோதோம் குமாராவுக்காக என்ன செய்கிறாரு? பரிந்து பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? முதல்ல 50 நீதிமான்கள் இருந்தால் இந்த தேசத்தை அழிப்பீரோ, இந்த நீதிமான்களின் நிமித்தம் இந்த அந்நீதிமான்களை நீர் மன்னிக்காமல் விடுவீரோ என்று கேட்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு? 5 குறைய இருந்தால் அப்போ எவ்வளவு? 45, அப்புறம் 30, அப்புறம் 20, அப்புறம் 10 கொண்டு வந்து நிப்பாட்டிட்டார். அவர் நினச்சாரு, என்னுடைய அண்ணன் பையன் யார்? லோத்து. எத்தனை திரளான ஜனங்களை கூட்டிகிட்டு போனான் தெரியுமா? இவர்கிட்ட இருந்து ஜனங்கள் மிகுதியாலும் மிருக ஜீவன் அதிகமானதுனால ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு போனார். திரளான மனுஷனை கொண்டு போயிட்டான். அத்தனை பேர் இருந்தாலும் எத்தனை பேரையாவது காப்பாற்றிருப்பான்? ஒரு 10 நீதிமானாவது கண்டிப்பாக காப்பாற்றிருப்பான் என்னுடைய அண்ணன் பையன் நினச்சார். நீங்களும் நானும் எத்தனை நபர்களை நீங்களும் நானும் தேவனுக்குள்ளாக நடத்தியிருக்கிறோம். நீங்களும் நானும் கனி கொடுக்கிற ஜீவியத்தை நீங்களும் நானும் வாழ வேண்டும். நமக்கு கர்த்தர் எதிர்பார்ப்பது என்னென்னா, இந்த தேசத்தின் திறப்பிலே நின்று நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே இந்த தேசத்தை மன்னியும், இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை மன்னியும். அநேக நேரத்தில் ஏன் பாடே பெரும்பாடு, இதில் நான் எங்கெங்க தேசத்துக்கு ஜெபிக்கிறது? ஜெபம் சொன்னாலே வர்றது கிடையாது. ஜெபம்னா வேண்டாம், இது வேண்டாம். நாங்கள் ஜெபத்துக்கு வரோம், எனக்காக ஜெபம் பண்ணிங்கன்னா வரோம், யாருக்கோ நான் ஜெபிக்க வேண்டாம். நீங்களும் நானும் இந்த தேசத்தில் வச்சுருக்கோம்னா நாம் தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். உங்களையும் என்னையும் இந்திய தேசத்தில் பிறக்க செய்தார்னா நீங்கள் யாருக்காக ஜெபிக்கணும்? இந்திய தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். அட்லீஸ்ட் ஜெபிக்கணும். நீங்களும் நானும் கனி கொடுக்கிற ஜீவியத்தை வாழ வேண்டும் என்று சொல்லி தோட்டத்தின் உரிமையாளர் எதிர்பார்க்கிறார். யார்? கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களையும் என்னையும் இந்த தேசத்தினுடைய தோட்டக்காரனாக வைத்திருக்கிறார். ஆதாம் விழுந்து போனான், இயேசு கிறிஸ்து வந்து மீண்டும் மனுக்குலத்தை சாத்தானுடைய பிடியிலிருந்து மீட்டு எடுத்தார். நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா, நிச்சயமாய் நீங்களும் நானும் இந்த தேசத்திற்காக ஜெபிக்கிற கனி கொடுக்கிற வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ வேண்டும். இப்போ 2 காரியத்தை மாத்திரம் பார்த்துட்டு முடிக்கிறேன், டைம் ஆச்சு. கனி கொடுக்க முடியாதபடிக்கு நம்முடைய ஜீவியம் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் என்ன? முதலாவதாக கர்த்தர் என்ன செஞ்சார்? ஏதேன் தோட்டத்தை நாட்டினார். நம்ம முதல்ல பிளான்ட் ஆகணும். ஏதாவது ஒரு இடத்துல, எந்த இடத்துலையும் நம்ம பிளான்ட் ஆக மாட்டோம், இங்கேயும் பண்ண மாட்டோம். இந்த சட்டியில் கொஞ்சம் நேரம் வச்சுருப்போம், அப்புறம் பிடிங்கி இன்னொரு சட்டி, அந்த சட்டியில் இருக்க மாட்டோம், வேறு சட்டி. அப்போ வளருமா? கண்டிப்பாக வளராது. ஏதாவது ஒரு இடத்துல நீங்களும் நானும் நாட்டப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட இடத்துல நீங்களும் நானும் நாட்டப்பட வேண்டும். முதலாவதாக எங்கேயுமே நாட்டப்படாமல் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு தான் நிச்சயமாக நீங்களும் நானும் கனி கொடுக்க முடியாது. சரி, நாட்டப்பட்டுட்டோங்க, அதோடு இருந்தால் போதுமா? ரூட்டட் கனி கொடுக்க வேண்டுமே. ஆனால் நாட்டப்பட்டால் மாத்திரம் போதாது, நீங்களும் நானும் என்ன செய்ய வேணும்? ரூட்டட், வேர் பிடிக்க வேண்டும். கீழே இருந்து அதனுடைய தண்ணீரை நீங்களும் நானும் உரியும் வண்ணமாக அதை ரூட் பண்ண வேண்டும். ஏதோ வந்தோம், ஞாயிற்றுக்கிழமை பாட்டு பாடினோம், அதோடு என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முடிச்சு. அடுத்தது எப்போ வரணும்? அடுத்த வாரம் உடம்பு சரியில்லாமல் பேக் பெயின் இல்லாமல் இருந்தால் வருவோம். கர்த்தருக்கு கிருபையாக இருந்து பேக் பெயின் கொடுத்தா வரமாட்டோம். அப்படி இல்லை. நீங்களும் நானும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவதாக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். நமக்கு என்னென்னா, ஊழியம் செய்கிறதுனாலே உடனே மைக் வேணும், உடனே கிட்டார் வேணும், இல்லைன்னா கீபோர்டு வேணும். இல்லை, ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபிக்காமல் நீங்களும் நானும் எந்த ஊழியம் செய்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. முதலாவதாக நீங்களும் நானும்
ஒரு இடத்திலே நாட்டப்பட வேண்டும். கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய இடத்திலே நாட்டப்பட வேண்டும். அந்த இடத்திலே வேரூன்றி நீங்களும் நானும் நிற்கும்போது தான் நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ள, கர்த்தருக்கு கனி கொடுக்குற ஜீவியத்தை நீங்களும் நானும் வாழ முடியும். அப்படிப்பட்ட ஜீவியத்தை நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி முடிந்தவர்கள் எழுந்து நிற்போம். வேலையை தந்ததுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஏசப்பா, என் தேவன் தாமே ஏசப்பா, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற தோட்டத்தை நாங்கள் பண்படுத்துகிறவர்களாகவும் காக்கிறவர்களாகவும் இருக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்யுங்கப்பா. எங்கள் குடும்பம் என்கிற தோட்டம், எங்கள் சபை என்கிற தோட்டம், எங்கள் நாடு என்கிற இந்த தோட்டத்தை ஏசப்பா நாங்கள் பண்படுத்துகிறவர்களாக, ஏசப்பா எப்பொழுதும் அதை காப்பவர்களாக, விழித்திருந்து ஜெபம் செய்து சாத்தானுடைய பிடியில் போகாதபடிக்கு காப்பவர்களாக எங்களை நீர் ஏசப்பா, என் தேவ நீர் எங்களை திடப்படுத்துவீராகப்பா. உம்முடைய ஜெப ஆவியினால் எங்களை ஏசப்பா நிரப்புவீராகப்பா. ஜெபத்திலே விழித்திருங்கள் என்று சொன்னவரே, ஜெபத்திலே விழித்திருந்து தேசத்துக்காக ஜெபிப்பவர்களாக ஏசப்பா, அந்த திறப்பிலே நிற்பவர்களாக என் தேவன் ஏசப்பா, அந்த கிருபை ஏசப்பா, அந்த உணர்வை எங்களுக்கு தருவீராகப்பா. ஏசப்பா, நீங்க சொல்லியிருக்கீங்க, நீ வாழ்கிற தேசத்தின் சமாதானத்துக்காக நீ ஜெபி, அப்பொழுது உனக்கு சமாதானம் வரும் என்று சொன்னவரே ஏசப்பா, இந்த தேசத்துக்காக, இந்த தேசத்தில் நடக்கிற காரியங்களுக்காக ஏசப்பா, என் தேவன் தாமே அதை மனம் நொந்து அதை உங்ககிட்ட ஜெபிக்கிறவர்களாக நீர் எங்களை மாற்றுவீராகப்பா. ஏசப்பா, என் தேவன் தாமே அந்த உணர்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் என் தேவன் நீர் தருவீராக தகப்பனே. ஏசப்பா, இந்த தேசம் உங்களுக்காக இருந்த தேசம் இப்படி மாறிக்கொண்டிருக்கிறது, அந்த வேதனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் வர என் தேவன் நீர் கிருபை செய்வீராக தகப்பனே. ஏசப்பா, இந்த தேசத்தை என் தேவன் தாமே நீர் பொறுப்பெடுப்பீராகப்பா. என் தேவன் இந்த தேசத்தை நீர் ஏசப்பா பழைய நிலைமைக்கு இது திரும்ப என் தேவன் நீர் கிருபை செய்வீராகப்பா. அதே மாதிரி ஏசப்பா, எங்களுடைய குடும்பங்களை ஏசப்பா நாங்கள் எப்பொழுதும் பண்படுத்துபவர்களாக, அந்த ஆத்துமாக்கள் ஏசப்பா நீர் எங்களுக்கு பொறுப்பாக கொடுத்தது, எங்களுடைய ஏசப்பா, எங்களுடைய ஸ்பவுஸ், எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய உறவினர்கள் ஏசப்பா எல்லாரையும் நீங்க ஏசப்பா எங்களுக்கு பொறுப்பாக கொடுத்துறீங்கப்பா. அதை நாங்கள் சரியாக செய்ய, இந்த வேலையை நாங்கள் சரியாக செய்ய எங்களுக்கு கிருபையும் பொறுமையும் ஏசப்பா எங்களுக்கு தேவன் தருவீராகப்பா. இவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு உணர்வை எங்களுக்கு தருவீராக தகப்பனே. இப்போ ஏசப்பா, திறப்பிலே எங்கள் குடும்பத்துக்காக நிற்கிற ஒரு நல்ல போராட்டத்தை போராட எங்களுக்கு கிருபை செய்வீராக தகப்பனே. அந்த உணர்வை எங்களுக்கு தருவீராக தகப்பனே. இது என்னுடைய குடும்பம், இந்த குடும்பத்தை ஏசப்பா நான் எப்படியும் ஏசப்பாக்காக நான் ஆதாயப்படுத்துவேன், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே சேவிப்போம் என்கிற அந்த உணர்வு எங்களுக்கு வர கிருபை செய்வீராகப்பா. அதற்காக பாடுபடுபவர்களாக, பண்படுத்தப்படுபவர்களாக நாங்கள் மாற, அதை காவல் காப்பவர்களாக, எங்கள் குடும்பத்தை நாங்கள் பிசாசின் கையில் ஒப்பு கொடுக்காமல் எங்கள் குடும்பத்தை காவல் காப்பவர்களாக எங்களை மாற்றுவீராகப்பா. அதற்காக ஜெபிப்பவர்களாக, அனுதினமும் ஏசப்பா மனம் உடைந்து உங்ககிட்ட வந்து ஜெபிப்பவர்களாக என் தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராகப்பா. இயேசுவே, நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல சபைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஏசப்பா, என் தேவன் தாமே ஏசப்பா இந்த சபைக்காக ஜெபிப்பவர்களாக ஏசப்பா என் தேவனீர் எங்களை மாற்றுவீராக தகப்பனே. இந்த சபையை ஏசப்பா பண்படுத்துபவர்களாக, காவல் காப்பவர்களாக நீர் எங்களை மாற்றுவீராகப்பா. இங்க வருகிற ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வு, இது என்னுடைய சபை, இந்த சபை ஏசப்பா நீர் வரும்போது நாங்கள் இந்த சபையாக தான் எடுத்துக்கொள்ளப்படுவோம் தகப்பனே. அந்த உணர்வு எங்களுக்குள் வர என் தேவனீர் கிருபை செய்யுங்கப்பா. ஏசப்பா, உம்முடைய ஜெப ஆவினால் நிரம்பி சபையில நாங்கள் ஜெபிப்பவர்களாக எங்களை மாற்றுங்க தகப்பனே. ஏசப்பா, விழித்திருந்து ஜெபிப்பவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. ஜெபிக்காமல் எதுவுமே முடியாதுங்கிற அந்த உணர்வு எங்களுக்கு வர கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய கிருபை ஏசப்பா எப்பொழுதும் உம்முடைய கிருபையும் ஆவியானவர் தாமே உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராகப்பா. இந்த வேதத்தின் ரகசியங்களை எங்கள் கண்கள் காண கிருபை செய்யுங்கப்பா. உணர்வுள்ளவர்களாக எங்களை மாற்றுவீராகப்பா. எங்களை உணர்வுள்ளவர்களாக மாற்றுங்க தகப்பனே. இந்த வேதத்தின் ரகசியங்களை ஏசப்பா அறிந்து
கொண்டு அந்த உணர்வுள்ளவர்களாக உம்மை துதிப்பவர்களாக உம்மிடத்தில் ஜெபம் செய்து எதையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வு எங்களுக்குள் வர என் தேவநீர் கிருபை செய்வீராகப்பா. அப்படியே இந்த சபையை ஏதோ உமக்கையில ஒப்பு கொடுக்கிறோம். தேவநீர் எங்களுக்கு கொடுத்த இந்த பரிசுத்தமான சபை இன்னும் பரிசுத்தமாகட்டும். இன்னும் இன்னும் உமக்காக ஜெபம் பண்ணுபவர்களாக மாற்றுவீராக. இன்னும் அநேகர் இந்த சபைக்கு வர கிருபை செய்யுங்க தகப்பனே. ஏசப்பா, இந்த சபை முழுவதும் உம்முடைய பிரசன்னம் நிரம்பி வழியட்டும் தகப்பனே. ஏசப்பா, இந்த சபை ஏசப்பா என் தேவன் தாமே இந்த ஸ்வீடன் ரிவைவலுக்கு இந்த சபை ஒரு காரணமாக அமைய என் தேவநீர் கிருபை செய்வீராகப்பா. அந்த ரிவைவல் தீ இங்கிருந்து புறப்பட என் தேவநீர் கிருபை செய்யுங்கப்பா. அப்படியே எங்கள் ஒவ்வொருவரையும் என் தேவநீர் ஆசீர்வதித்து ஏசப்பா உம்முடைய கிருபையால் மூடிக்கொள்வீராகப்பா. இந்த வாரம் முழுவதும் உம்ம கையில ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல ஜெபம் உள்ள செய்பவர்களாக இன்னைக்கு எடுத்த அந்த மெசேஜை இன்றோடு நாங்கள் மறந்து விடாதபடிக்கு இந்த மெசேஜ் இந்த வாரம் முழுவதும் எங்கள் மனதுக்குள் இருக்க அதன்படி எப்படி நான் ஜெபிக்கலாம், எப்படி நான் இந்த காரியத்தை செய்யலாம் என்கிற உணர்வுள்ளவர்களாக எங்களை மாற்றுவீராக தகப்பனே. என் தேவன் தாமே இந்த காரியத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. அடுத்த வாரம் வரும்போது நாங்கள் நல்ல சாட்சிகளை கேட்க என் தேவநீர் கிருபை செய்யுங்கப்பா. எல்லாவற்றையும் உமக்கையில ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன்.